என் அன்பு குழந்தையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உன்னோடு பேச நான் வந்திருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பெத்லகேமில் பிறந்தபோது அங்கே எந்த ராஜ மரியாதையும் இல்லை. ஒரு மாட்டுத் தொழுவம், சில வைக்கோல்கள், அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? நீ எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன் என்பதைக் காட்டவே நான் எளிமையாக பிறந்தேன். நீ தனிமையில் இருப்பதாக நினைக்காதே. உன் வறுமை, உன் தனிமை, உன் வேதனை அனைத்தையும் நான் அறிவேன். உன்னைப் போலவே நானும் ஒரு ஏழையாக உன்னில் ஒருவனாகப் பிறந்தேன். என் பிறப்பு உனக்கான ஒரு புதிய விடியல். அன்று மேய்ப்பர்கள் பயந்தபோது வானதூதர்கள் தோன்றி பயப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்று உன்னை பார்த்து நான் அதையே சொல்கிறேன். பயப்படாதே. உன் எதிர்காலத்தைப் பற்றிய பயம், நோய் பற்றிய பயம், தோல்வி பற்றிய பயம் உன்னை ஆட்டிப் படைக்கலாம். ஆனால் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி உன் இருண்ட வாழ்க்கையில் ஒளியாக நான் வந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு வெறும் கொண்டாட்டமல்ல. அது உன் பயங்களிலிருந்து உனக்கு கிடைக்கும் விடுதலை. உலகம் உனக்குத் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்குத் தருகிறேன். இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை வென்றேன். உன் குடும்பத்தில் சண்டைகளா? உறவுகளில் விரிசலா? மனதிற்குள் போராட்டமா? இதோ சமாதானத்தின் பிரபுவாக உன் இதய கதவருகே நான் நிற்கிறேன். கதவைத் திற, நான் உள்ளே வந்து உன்னோடு தங்குவேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உன் இதயத்தை ஒரு மாட்டுத் தொழுவமாக அல்ல, என் சிம்மாசனமாக மாற்று. உன் கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு மன்னிப்பையும் அன்பையும் கற்றுக்கொள். நான் உனக்குள் இருந்தால் உன் வீடு பரலோகமாக மாறும். பிள்ளையே, இந்த ஆண்டு உனக்கு எப்படி இருந்திருந்தாலும் சரி, வரும் காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உனக்குத் தரும் பரிசு நித்திய ஜீவன் மற்றும் குறையாத நம்பிக்கை. இப்போது என் கரத்தை பிடித்துக்கொள். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில் பிள்ளையின் இதயம் மகிழ்ச்சியால் நிறையட்டும். இவர்களுடைய கவலைகள் அனைத்தும் மறையட்டும். பெத்லகேம் நட்சத்திரம் மேய்ப்பர்களுக்கு வழிகாட்டியது போல உம்முடைய வார்த்தை இவர்களுக்கு ஒளி காட்டட்டும். இவர்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும். இந்த இல்லத்தில் உம்முடைய சமாதானம் தங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதா.